வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வேதாள உலகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்போ அங்க காவல் காத்துக்கிட்டு இருந்த 2 அரக்கங்களும் இந்த குகையில இருந்து தப்பிக்க நம்மளுக்கே வழி தெரியாது, இவங்க எப்படி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ராஜீவி கரெக்டா ராஜகுமாரன் இருக்கிற குகைக்கு மோகனாவை கூட்டிட்டு வர்றாங்க. குகைக்கு வெளியே இருந்து மோகனா உள்ள யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜகுமாரன் தத்தனோட குரல்ல, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனோட தோழன் தத்தாத்திரேயன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மோகனாவுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீனாதான் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஓகே சொல்றார். நான் தப்பி பிழைச்சேன்னா மோகனாவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு மோகனா சொல்ல, அத அப்படியே திரும்பி தத்தனோட குரல்ல சொல்றார் இளவரசர். உடனே மோகனா ஒரு மந்திரம் சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஒரு சின்ன பாறை பறந்து வருது. அத மோகனா திருகுறாங்க. திருகுன உடனே அந்த குகையோட கதவு திறக்குது. கதவு திறந்ததும் இளவரசர் வெளியே வராம மோகனாவோட கண்ணுக்கு படாம உள்ளேயே ஒளிஞ்சுக்கிறார். அடுத்து மோகனா, நான் ராஜா குட்டிய காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குகையை நோக்கி போயிடுறாங்க. அந்த சமயத்துல ராஜீவி ராஜகுமாரான்னு கூப்பிட அவர் வெளியே வந்துடுறார். அடுத்த குகைக்கு போன மோகனா, ராஜகுமாரா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தத்தன் இளவரசனோட குரல்ல, கரும்பு தின்ன கூலியா வேணும் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டதும் மோகனாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்ப சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. நீ முதல்ல குகையை திறந்து விடு அப்படின்னு அவர் சொல்ல, முடியாது, முதல்ல சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் கதவை திறந்து விடணும் அப்படின்னு அம்மா சொல்லி இருக்காங்க அப்படின்னு மோகனா சொல்றாங்க. உடனே அவரும் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு 3 தடவை சத்தியம் பண்றார். சரி, வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னோட கை மேல அடிச்சு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மோகனா. கையில என்ன, உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றார் தத்தன். இது எல்லாத்தையும் ராஜீவி மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகனா மந்திரம் சொல்ல, அதே மாதிரி ஒரு பாறை பறந்து வருது. அதை திருகுன உடனே குகையோட கதவு திறந்துடுது. உள்ள இருந்து தத்தன் வெளியே வர்றார். ஆனா வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த குகைக்கு முதுக காட்டிட்டு நிக்கிறதால மோகனா வந்தது யாருன்னு பாக்கல. வெளியே வந்து மோகனாவோட தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றார் தத்தன். சத்தியம் பண்ணி முடிச்சதும் மோகனா திரும்பி பாக்குறாங்க. ராஜகுமாரனுக்கு பதில் தத்தன் நிக்கிறான். மோகனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அதிர்ச்சியோட, ராஜா குட்டி எங்க அப்படின்னு கேக்குறாங்க மோகனா தத்தன் கிட்ட. அதுக்கு ராஜா குட்டி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றான் தத்தன். இப்ப உள்ள இருந்து பேசினது நீயா ராஜா குட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் ராஜா குட்டிக்காக பேசினேன் அப்படின்னு சொல்றான் தத்தன். நீ வலப்பக்க குகையில தானே இருந்த, இடப்பக்க குகைக்கு எப்படி வந்த அப்படின்னு அவங்க கேட்க, தத்தன் அது ஒரு பெரிய ரகசியம், அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ராஜா குட்டி பேசல அப்படின்னு மோகனா கேட்டதுக்கு, அதுக்கு வெக்கம் அப்படின்னு சொல்றார் தத்தன். ஏன் வெளியே வரல அப்படின்னு மோகனா கேக்குறாங்க. அதுக்கு தத்தன், அதுக்கு உன்கிட்ட தனியா பேசணுமா அப்படின்னு சொல்றாரு தத்தன். அதை கேட்டதும், இல்ல இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு மோகனா சொல்றாங்க. பொய்யோ மெய்யோ உள்ள போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்றார் தத்தன். தத்தனோட பேச்ச நம்பி உள்ள போறாங்க மோகனா. இவங்க உள்ள போனதும் தத்தன் அந்த பாறை மாதிரி இருந்த விசைய திருக்கின உடனே குகையோட கதவு மூடிக்குது. உள்ள இருந்து அழுகுறாங்க மோகனா. ராஜகுமாரன் இருந்த குகை திறந்திருக்கிறத அந்த வேதாளங்கள் பாக்குதுங்க. பார்த்ததும் அவசரமா அந்த வேதாளங்கள் எல்லாம் அந்த குகைக்குள்ள போகுதுங்க. அவங்க உள்ள போனதும் தத்தன் இன்னொரு விசைய திருகி அந்த வேதாளங்கள் போன குகையோட கதவை அடைச்சிடுறார். அரச சபையில எப்பவும் போல ராஜா போட்டி முடிவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கார். சூரியன் அஸ்தமிக்க போகுது. முதல் கட்டளையை ஜெயித்த போது பெருசா பேசினாங்க. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாம உள்ள கிடக்குறாங்க அப்படின்னு சந்தோஷமா ராஜா, ராணி அண்ட் சேனாதிபதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேனாதிபதி இந்த வெற்றியை கொண்டாட ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு யோசனை சொல்றார். அப்ப அங்க உள்ள வந்த தத்தன், ஆமா, இந்த வெற்றியை கொண்டாட கண்டிப்பா விருந்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றார். தத்தன் அங்க பார்த்ததும் ராணிக்கு அதிர்ச்சி. நீ எப்படி வந்த அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ராஜாவும் கேக்குறாரு. நான் யோகாசனத்துல சுவாச பயிற்சி பண்ணி உடம்ப சுருக்கி காத்துல கலந்து ஆகாய மார்க்கமா வந்தேன் அப்படின்னு சொல்றார் தத்தன். உடனே ராணி, இளவரசன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ராஜாவும் கேக்குறாரு. அவ இன்னும் குகையில தான் இருக்கார். ஆனா இடது பக்கம் இல்ல, வலது பக்கம். குகை மாறிடுச்சு அப்படின்னு சொல்றான் தத்தன். அதை கேட்டதும் ராஜா, ராணியின் சேனாதிபதி 3 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. 3 பேரும் அந்த குகை வாசலுக்கு போறாங்க. ராஜா தன்னோட கைய நீட்டு மாயம் பண்றார். உடனே குகையோட கதவு திறக்குது. உள்ள இருந்து மோகனா அழுதுகிட்டே வெளியே வர்றாங்க. அந்த குகையில மோகனா இருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. மன்னர் கோபமா, எங்க அந்த மட வேதாளங்கள் அப்படின்னு கேக்குறாரு. குகையோட இன்னொரு சைடுல இருந்து வேதாளங்கள், நாங்க உள்ள இருக்கோம் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கறாங்க. வெளியே வாங்க அப்படின்னு மன்னர் கோபத்தோட ஆணையிடுறார். அதுக்கு அந்த வேதாளங்கள், குகை மூடி இருக்கு அப்படின்னு சொல்லுதுங்க.
காவல் காக்காம போன நீங்க கழுதைகளா மாறுங்க அப்படின்னு சபிக்கிறார் மன்னர். உடனே அந்த குகைக்குள்ள இருந்த வேதாளங்கள் எல்லாம் கழுதைகளா மாறிடுதுங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நைட் ராஜீவி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு இனிமையான கீதம் கேக்குது. அதுல அவங்களுக்கு ஒரு இனிமையான கனவும் வருது. அந்த கனவுல அவங்க நிலவை பார்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளவரசன் அவங்கள பார்த்து பாடுறாங்க. 2 பேரும் டூயட் பாடி சந்தோஷமா இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு அரக்கி அவங்க முன்னாடி வந்து கத்துறா. நெக்ஸ்ட் செகண்ட் அந்த அரக்கி சர்வாதிகாரிணி கோமதி தேவி மாதிரி மாறிடுறா. மாறி ராஜகுமாரனைய கட்டி தழுவிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு உன்னோட காதலன் கல்லாகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறா. உடனே இளவரசனும் கல்லாயிடுறான். ராஜகுமாரா ராஜகுமாரன்னு பதறி எந்திரிக்கிறாங்க ராஜீவி. அப்பதான் இது எல்லாமே கனவு அப்படின்னு அவங்களுக்கு விளங்குது. என்ன ஒரு பயங்கரமான கனவு அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு தூங்க போறாங்க ராஜீவி. ராஜீவி கண்ட கனவு பலிக்குமா? கடைசி கட்டளை என்னவா இருக்கும்? அதுல எப்படி இளவரசனும் தத்தனும் ஜெயிப்பாங்க? இதை எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.